$9 லட்சம் ரூபாய் பவர் கொடுத்துருக்கீங்க. வீட வித்தாச்சு. எவ்வளவு வித்தீங்க? சரி, எவ்வளவு பையனுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, பொண்ணுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 1,20,000 ரூபாய் கொடுத்தான். யாருக்கு? அவன் தங்கச்சிக்கு. சரி, அவனுக்கு 1,50,000 ரூபாய் பங்கு நான் கொடுத்தேன் பையனுக்கு. மொத்தத்துல அந்த 9 லட்சம் ரூபாயில மேல போட்டு கட்டினது அந்த பொண்ணுடைய பணம் தானே? 9 லட்சம் ரூபாயில 9 லட்சம் ரூபாயில தான் சொன்னேன். சரி, மேல கட்டுனத சேர்த்து 9 லட்சம் ரூபாய் தான் போகுதுன்னு சொன்னாங்க. சரி, 9 லட்சம் ரூபாய் தான் பவர் கொடுத்தா. சரி, அவனுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய், இவளுக்கு 1,20,000, எனக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாமா. அவ்வளவுதான். 50,000 ரூபாய் லீஸுக்கு விட்டத காசு கொடுத்தான். அதுக்கு மேல பணமே வரலையா? பேங்க்ல 2,000 சில ரூபாய் பேங்க்ல கட்டினான். 2 லட்சம். பேர குழந்தைங்க அவசரப்படாதீங்க, சபிக்க கூடாது. இல்லம்மா, வேலையெல்லாம் என்ன செய்வீங்க? எங்களுக்கு இன்னைக்கு என் ஹஸ்பண்ட், எங்களுடைய மாமனார் வந்து நல்ல வேலையில, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாரு. என்னுடைய குழந்தைய 2 பேர் இருக்கு, என் புருஷன் எனக்கு இல்ல. இவ்வளவு கடன் ஆயிருச்சு. அவங்கள பார்த்து கூட எனக்கு வட்டி கட்டவே எனக்கு பணம் இல்ல. எனக்கு ஏதாவது உதவி பண்ண கேட்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? உங்க பையனுக்கு நீங்க பண்ணீங்க பாக்கலாம். ஒரு டீ கூட கேட்கல. கேளுங்க. கேட்கல. ஒரு வார்த்தை சொன்னாங்க. போக முடியாது. இதை விட என்னால எப்படி கேவலம்? என் வீட்டுக்காரங்க மொட்டை அடிச்சுக்கிட்டேன். இதை விட என்னால எல்லாம் கேவலமா போக முடியாது. இவ எதுவுமே கொடுக்கவே மாட்டான், சண்டை தான் போடுவா. வயசு 3 வேளை வந்து சாப்பிடுவாங்கம்மா. ஷூ முதல் கொண்டு, பெல்ட் முதல் கொண்டு, மாமனார் எவனா பாலிஷ் போட்டுக்கிறான் பாத்துக்கிறியா? இது வரைக்கும் மேல இருக்கும் போது நான் இண்டிவிஜுவலா செஞ்சுக்க போறோம். வீட வித்தோன்னு சொல்றாங்கல்ல, அவங்க வித்தாங்களாமா? நான் விக்கல. இப்ப நான் வித்தேன், அவன் தான் வித்தான். நான் வித்தேன். என் பையன் அவர் நிறைய மாத்தி சொல்றாரு. மாமியார் தான் கரெக்டா சொல்றாங்க, அவங்க பேசுறதா கரெக்டா சொல்றாங்க. அவர் நீங்க நிறைய மாத்தி மாத்தி தான் பேசுறீங்க. பட் இப்ப எனக்கு வேணுங்கிறது நீங்க 2 சண்டை போட்டுக்கிறது இல்ல. 2 பேத்துக்கு இழப்பு சமம். அவங்களுக்கு அவங்க மகன், உங்களுக்கு உங்க கணவர். இப்போ இருக்கிற அந்த சின்ன குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு கேட்டீங்க. கம்ப்ளீட் தாத்தா பாட்டியோட ஆதரவே இல்லையே, அவங்களுடைய ஆதரவு வேணும். அவங்க வந்து அந்த குழந்தைகளை பாக்குறதே இல்லைன்னு கேட்டீங்க. அத நான் அவங்க கிட்ட பேசுறேன். நீங்க உணர்ச்சி வசப்படாம இருங்க. நான் ஆலோசனை பண்ணி சொல்றேம்மா. உட்காருங்க, உட்காருங்க. இல்ல மேடம், மணி இல்ல, உட்காருங்க. என்னன்னு சொல்ல உட்காருங்க. எந்த குழந்தைகளை பார்க்க போறீங்க? பேர பிள்ளைங்க எல்லாம் இட்டுன்னு வந்துறேன். லேட்டா அப்ப ஏன் குழந்தை கிடையாது? அது உட்காருங்க. அதுவும் தானே. கிட்ட பேசு. நம்ம அதுகிட்ட பேசல, அவங்க இருக்கிறாங்களா, மேடம் கிட்ட பேசு. இவ்வளவு செலவு பண்ணி நாங்க காப்பாத்தணும் மேடம். ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அம்மா, என் பேர எங்க கிட்ட வந்தா அப்ப நானும் தான் அந்த மாதிரி கத்து வச்சிருப்பேன். புள்ள கொஞ்ச நேரத்துல 3 பேர் சாவச்சு. ஒரு நிமிஷம். நல்லாவே இருக்க மாட்டீங்க நீங்க. 3 பேர் அழிஞ்சு போயிடுங்க. பரவாயில்ல, நாங்க போறோம். ஏன்னா அவங்க வீட்ல என் ஹஸ்பண்ட் நடிப்பா பேசும்போது பாரு எப்படி நடிப்பா பாரு. அவங்க வீட்ல நீ நல்லாவே இருக்க மாட்டே, அழிஞ்சு. மைக் சரி பண்ணுங்க. வெளிய போயிடுங்க. நல்லா உட்காருங்க, பின்னாடி உட்காருங்க. அம்மா கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க என்ன கேக்குறாங்க? இந்த 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவங்களோட கம்ப்ளீட் ஆதரவு இல்லாம, எங்க வீட்லயும் யாரும் இல்லாம 7-8 லட்சம் ரூபாய் கடன்ல நான் தத்தளிச்சிருக்கேன். அதாவது தத்தளிச்சுட்டு இருக்கேன். வாங்குற பணம் வந்து அந்த குழந்தை, அதாவது வட்டிக்கே சரியா போயிருதான். அவங்க அம்மாவுக்கு வர பென்ஷனை வச்சுதான் குடும்பம் நடக்குது. குழந்தைகளை கூட கொடுக்க முடியாது. நான் கொடுக்க முடியாது. அவங்க இப்ப பைசா கேட்கல, ஆதரவு தான் கேக்குறாங்க. அவன் மட்டும் போட்டான். ஒரு கிளாஸ் இவங்க 3 பேர் தெரியும் வயிறு எரியுது. அந்த புள்ளிய பாத்துக்க நீ என்ன செஞ்ச? நான் அப்ப கேக்குறேன். இது வரல அப்புறம் நீ தான் வாண கேளல, நீ தான் வாணன்றல. அப்ப நான் எப்படி வேணாம்னு சொல்லுவேன்? மருந்து செலவுக்கு நான் எங்க பெறட்டுவேங்க? ஒவ்வொரு நாள் அம்மா கொஞ்சம் உண்டியல் முடி சாமி போச்சுமா, புருஷனை காப்பாத்து. நீ நல்லா காப்பாத்துங்க. நானு
அவங்க செலவு பண்ணிக்கிறாங்க, அவர் பாத்துக்கிறது நானு. இப்படி நல்லாவே நான் அங்கேயே கடைசிப்பா என்னோட அழுக கண்ணீர், என்னோட பாசம், என்னோட காதல் உண்மையான சத்தியமா பாப்பேன். இது வரைக்கும் மேடம், இது வரைக்கும் இந்த அம்மா வந்து அவர் வந்து பார்த்தாரா புருஷனை விட நல்லா காப்பாத்தினாங்க. இந்த அம்மா பத்தி தான் சொல்லுவான். பாருங்க. ஆனா சொல்லுவான் மேடம், என்கிட்டயே சொல்லுவான் மேடம். இங்க வாங்க. எல்லாரும் விட இந்த பாப்பா தான் நல்லா புருஷன், அவங்க புருஷனை விட நல்லா கவனிச்சது, நல்லா சொன்னான். அவன் வாயால சொன்னான் மேடம். புள்ளி அடி மேடம் யாருன்னா சொல்லி கொடுப்பாங்க. இவங்க 3 பேரா இவ தூக்கி அடிப்பா அந்த செல்ஃபி மேலகத்துல. எங்க பையன் சொல்லுவான், வானா அனிதா அவங்கள அடிக்காத, என்னதான் நம்பி வந்துக்கிறாங்கன்னு செல்ஃபி மேலகத்துல தூக்கி அடிப்பா. அந்த பசங்க 2 பேத்துக்கு ஏதாவது பண்ண வேண்டாமா? உங்களுக்கு கடமை இல்லையா? சொல்லிடுமா, எங்களை தேடி வந்தா நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிடு, அவ்வளவுதான். தேடே வரல. நான் என் புள்ளிய இல்லாம ஆக்கல, எதுவுமே கிடையாது. அவ சம்பாதிக்கிறாள், அவ பாத்துவா புள்ளி, அவ்வளவுதான். நாங்க எதுவும் கொடுக்க மாட்டோம் மேடம். இவ்வளவு ஆதங்கப்படுறீங்களே, உங்க பையன் மேல உண்மையான பிரியம் இருந்தா அந்த குழந்தைய 2க்கு நீங்க ஏதாவது பண்ண வேண்டாமா? ஏன் மேடம் அவங்க வேலைக்கு போறாங்களா? வேலைக்கு போறது 10ல 3 கடனுக்கு போதும் தானே சொல்லுங்க. எடுத்த வரைக்கும் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் மேடம். அதுக்கு மனசாட்சி இருக்கு இல்லையா? மனசாட்சி இருந்தா கூட கொடுக்க வேணான்னு என் மனசாட்சியே சொல்லுது. நீ கொடுக்காத, அவளுக்கு எதுவும் இல்லையா? அந்த குழந்தை இல்லையா 2 பேரும்? அந்த புள்ள 2 வச்சுக்கிறாள் அவள. அதனாலதான் அவளை உயிரோட இப்ப வச்சுக்கிறேன். இப்போ இல்லன்னா அவளை எடுத்துட்டு சொல்ல, நான் தான் பாவம் அவளை ஏதோ செய்யாதன்னு வச்சுக்கிறேன். பாத்தீங்களா? கொலை பண்ண சொல்லிருவீங்களா? கொலை பண்ணல, நான் கடவுள்கிட்ட அழுவேன். நீங்க தான் பணம் அந்த நல்லா இருந்த மனுஷனை பிச்சிங்க. இதுக்கப்புறம் அந்த பிள்ளையால செலவு பண்ண முடியல. 6 மாச காலங்கள் LIC கட்ட முடியல. அந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன், அவர் சம்பாதிக்கிறாரு. 10,000 ரூபாய் சம்பாளம்லாம் என்ன மூளைக்கு? மாமியார பாக்கணும். கேஜி மாதிரி ராமச்சந்திரா மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல அந்த பணம் எல்லாம் ஒரு பெரிய பணம் இல்லமா? அவர் சொல்வாரு, அவங்க அம்மா மடியில படுக்கணும்னு ஆசை, சாப்பாடு ஊட்டணும்னு ஆசைன்னு. ஆனா இது வரைக்கும் அவங்க அம்மா அதெல்லாம் விட்டது இல்ல. அவருக்கு நான் நல்ல அம்மாவா, நான் பொண்டாட்டியா இருக்கணும் இது வரைக்கும் நினைச்சது இல்லைங்க. நான் நல்ல அம்மாவா இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஒரு நாள் அந்த புள்ள சாப்பிடாம போனா எனக்கு வேலை ஓடாது. ஐயோ சாப்பிடாம அனுப்பிச்சிட்டோமேன்னு. என் பிள்ளைய கேளுங்க, அவர் போற பாத்ரூம் போனா பாத்ரூம்க்கு சாமி ரூம்க்குன்னு ஊட்டி விட்டாதான் எனக்கு நல்லா இருக்கும். போய் இதுனா கொஞ்ச நாள் கொஞ்சம் பாக்கும். இது உண்மையா எதுவுமே பாக்காது. சண்டை பாத்துக்கோங்க. பக்கத்துல இருக்கட்டுமா, எல்லாம் கடந்து போன காலம் முடிஞ்சிருக்குமா, அதெல்லாம் பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. இனிமே வரப்போறதில்ல. அந்த செத்து போன மனுஷன் உயிரோட வரப்போறதில்ல. அவருடைய வாரிசா 2 குழந்தைய உயிரோடு இருக்குது. அழகா இருக்குது 2 சின்ன பசங்க. உங்க தாத்தாவும் பாட்டியுமா, நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பண்ண மாட்டேன், என்ன வேணாலும் பண்ணு, என் மனசாட்சி சொல்லல. வீட்டுல போய் கலந்து பேசிதான் மேடம் சொல்ல முடியும். நீங்க வந்து டக்குன்னு அப்படி சொல்றது சரியில்லைம்மா. உங்க மனசுக்கு புரியுதா? அந்த மருமகளையே பிடிக்காம இருக்கட்டும், சரி அவங்களே சரியில்லை. அந்த 2 பிஞ்சும் என்ன பண்ணுச்சு? பாவம் இல்ல? உங்க குழந்தைகள் இல்லையா? அது உங்க ரத்தம் இல்ல? என்னதான் உங்க கண்ணிலேயே படாம பழத்தினாலும் உங்க பேரை சொல்லிட்டு தானே அது நாளைக்கு இருக்கும். உங்க 2 பேத்துக்கு இழப்பு ஈக்குவல். தாய்க்கும் தாரத்துக்கு இன்னும் ஒருபடி அதிகம். உங்களுக்கு இன்னும் குடிகாரரோ கெட்டவரோ நல்லவரோ உங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காரு, நல்லபடியா நல்லா இருப்பீங்க இன்னும். பட் அந்த பொண்ணுக்கு பாவம், மிடில் ஏஜ், இப்படி ஒரு பாவமான ஏஜ், சின்ன வயசு இல்ல, சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு தன்னை போல வந்துருச்சு. தப்பே பண்ணிருந்தாலும் உங்க பொண்ணா இருந்தா மன்னிக்க மாட்டீங்களா? கொஞ்சம் மன்னிச்சு அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி பண்ணி கொடுங்களேன். வேற ஒண்ணும் கேட்கல, ஏதாவது பண்ணுங்க. பண்ணாதம்மா நல்ல. உங்க பையன் மேல பிரியம்னு சொல்றீங்களே, அந்த பையன் மேல பிரியத்தை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க நீங்க? குடுக்குறேன் மேடம், வீட்டுல போய் கலந்து பேசி குடுக்குறேன். அந்த குழந்தைங்க 2 பேருடைய எதிர்காலத்துக்கும் நீங்க பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா ரைட் டைம்ல அது வந்து சொல்லுதலாமே கூட இருக்கும். கண்டிப்பா அந்த டைம்ல அவர்கிட்ட அவங்க கலந்து பேசிட்டு, ஆமா கரெக்ட், அவரு சம்பாதிக்கிறவரு, அவரு கொஞ்சம் இவங்களை கொஞ்சம் மிரட்டுற மாதிரியும் தெரியுது. அதனால நம்ம வந்து அவரை வச்சு கேட்டு மறுபடியும் அவரும் தான் பண்றேன்னு தான் சொன்னாரு. கலந்து ஆலோசிக்கிறதுன்றது அவங்க ஹஸ்பண்டோட இல்லைங்க, அவங்க மகளோட. சரி, யாரோட கலந்து ஆலோசிப்பாங்களோ கலந்து ஆலோசிக்கட்டும். நமக்கு வேணுங்கிறது, உங்களுக்கு வேணுங்கிறது நிவாரணம். அவங்க யார்கிட்ட பேசுறா என்ன, அவங்களுக்கு யார் விருப்பமோ அவங்க பேசிட்டு போறாங்க. அதுல என்ன இருக்கு? நம்ம கூட இருப்போம். கூட இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இதை குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு என்ன உண்டோ அதை நம்ம பாக்குறோம். உண்மையிலேயே அனிதாவுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப பாவமான நிலைமை. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வேற. அந்த அம்மாவும் ஈக்குவலா வந்து அவங்களுக்கும் வந்து 32 வயசான அப்படியே மகனை பறி கொடுத்துருக்காங்க. அந்த வேதனையிலயோ இல்ல என்ன பிரச்சனையோ அவங்களும் நிறைய வாரி இறைக்கிறாங்க. ஆனா அனிதா அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, அவ்வளவு பெரிய தவறை கண்டிப்பா பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போராடி இருக்கு, அதுல சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனா கணவனை காப்பாத்த அந்த பொண்ணு போராடினதுல எந்த விதமான ஒரு தவறும் இருக்கிறதா தெரியல.
சின்ன சின்ன 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு எதிர்காலம் நினைச்சா பயமா இருக்கே, இவ்வளவு கடனோட நான் 7-8 லட்சம் ரூபாய் கடனோட நான் எப்படி வாழ்வேன், வெறும் 3 பெண்களா அப்படிங்கிறது நமக்கே மனசு ரொம்ப நெகிழ்றாப்புல தான் இருக்கு. அவங்க மாமனாரும் மாமியாரும் உரிய காலத்துல கண்டிப்பா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டீமும் கூட இருந்து அவங்களுக்கு உடனடியா பேசி என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு அதை அவங்க செய்யக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம். நேர்களே, இந்த உத்தரவாதத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை மற்றொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சொல்வது